நான் தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கேன். நாங்கள் ஒரு முக்கியமான கோரிக்கைக்காக வந்திருக்கோம். எதுக்காகனா, அதாவது உடல் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஒரு 4 வகையினர் இருக்காங்க. அவங்களுக்காக வேண்டி டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம், அந்த பரீட்சையில் வந்து அவங்க படிக்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டி உயர்நீதிமன்றமோ மற்ற அமைப்புகளும் அவங்களுக்கு வந்து 1 மணி நேரம், அதாவது 3 மணி நேரம் எக்ஸாம்ன்றத 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் ஆணை இருக்குது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி வந்து அதை வந்து பின்பற்றுறது கிடையாது. இதனால் என்ன ஆகுறதுன்னா, இந்த மாணவர்களை 2 பேர் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க, குரூப் 2 எக்ஸாம் பாஸ் ஆகியிருக்காங்க. இருந்தாலும் அதை வந்து இந்த காரணத்துக்கு காட்டி அவங்கள வந்து நிராகரிச்சிருக்காங்க. வேலை கிடைக்காம இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா, அதிகமாக கொடுத்தாக்கா அவங்களுடைய தேர்வை வந்து லேசான முறையில் எழுதலாம். அவங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனுடைய சம்பந்தப்பட்ட அமைச்சர் திரு சரத்குமார் அவர்களை சந்திக்கிறதுக்காக வந்திருந்தோம். அமைச்சர் இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய அலுவலகத்தில் இதற்கான மனுவை கொடுத்துருக்கோம். வரக்கூடிய திங்கட்கிழமை திரும்ப அமைச்சரை சந்தித்து இதனுடைய மனுக்களை கொடுத்து அவருடைய இந்த தீர்வு காண வந்திருக்கோம். நிச்சயமாக இதுக்கான ஒரு தீர்வை இந்த மக்களுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும். இந்த தேர்வர்கள் விழுப்புரம், திண்டிவனம், கோயம்புத்தூர் அப்படி தூரமாக வந்திருக்காங்க. அவங்களுக்காக இந்த சகோதரி வந்து மாற்றுத்திறனாளி, அவங்களுக்காகவும் அது ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்காக வந்திருக்கோம். நிச்சயமாக முதலமைச்சர் இந்த விஷயத்தை பார்த்து கூப்பிட்டு வச்சு பேசி இவங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளி இருக்காங்க. அவங்களும் வந்து நம்முடைய மண்ணினுடைய மக்கள் தான். அவங்களுக்காக உதவி செய்யணும். நிச்சயமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும். அதற்காக வேண்டி நாங்கள் பேசியிருக்கோம். அது சம்பந்தமாக அந்த மாணவர் ஒருவர் அவரும் அந்த பேசுவாங்க. சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். பிடபிள்யூடிக்கு வந்து டிஎன்பிசி தேர்வில் 1 ஹவர் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அந்த 1 ஹவர் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன்றாங்க. கேட்டால் வந்து பிடபிள்யூடிக்கு வந்து தனியாக சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து அலைக்கழிக்கிறாங்க. அப்புறம் வந்து கண்ணு தெரியாதவங்க மட்டும் தான் மாற்றுத்திறனாளி, மற்றவங்களாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுனா அந்த ஓஎம்ஆர் பேப்பை இன்வைட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுத சொல்ல மாற்றுத்திறனாளிகள் அவங்க அருகில் போடாமல் ரொம்ப லாங்கில் போடுறாங்க. அப்புறம் வந்து டிஎன்பிசியில் வந்து இடஒதுக்கீடு வந்து முறையாக 4% வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. அப்புறம் வந்து பேக்லாக் வேகன்சின்னு ஒரு 1900 வேகன்சி, அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இருக்குது. அது ஃபில் பண்ணாமல் அப்படியே எங்களை வந்து அலக்கழிச்சிட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து நிறைய இடத்துல போயிட்டு லெட்டர் கொடுத்துட்டோம். டிஎன்பிசி சார் ஆஃபீஸில் கூட போய் லெட்டர் கொடுத்துருக்கோம், பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். பட் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமோ எங்களுக்கு எடுக்கல, எங்களுக்கு சொல்யூஷனும் இல்லை. இவங்க பிடபிள்யூடி தானே சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு இலக்காரமாக இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரெஸ் மூலயமா எல்லாருக்கும் தெரிவித்து எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். முக்கியமாக டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிற மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே ஃபஸ்ட்டு எக்ஸாம் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டு, இடவசதி, அவங்களுக்கு உண்டான சூழ்நிலை ஃபஸ்ட்டு உருவாக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓஎம்ஆர் பேப்பர் இன்வைட் பண்ணுறது, அப்புறம் வந்து ரீகரெக்ஷன் பண்ணுறது, அதெல்லாம் அப்புறம் பண்ணலாம். நீங்கள் அதை பண்ணாமல் வந்து நீங்கள் அவங்களோட பேப்பர் வந்து இன்வைட் பண்ணுறது வந்து இதில் வந்து அநீதியே கிடையாது. போன கவர்மெண்ட் வந்து இப்படி தான் பண்ணாங்க. நாங்கள் நிறைய பெட்டிஷன் கொடுத்தோம், யாரும் இதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுக்கல. ஸோ புது கவர்மெண்ட் வந்துருக்கிறதுனால நாங்கள் வந்து பார்க்க வந்திருக்கோம். இப்போ சிஎம் சார் ஹெச்ஆர்எம் மினிஸ்டர் இல்லை, அதனால் வந்து நெக்ஸ்ட் மண்டே வர சொல்லியிருக்காங்க. சார் நெக்ஸ்ட் டைமும் வந்து நாங்கள் பார்க்குறோம். மெயினாக நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, டிஎன்பிசி எழுதுகிற மாற்றத்தினால் எல்லாருக்குமே வந்து கூடுதலாக 1 ஹவர் கொடுக்க சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஆல் டிக்கெட்டில் வந்து பிடபிள்யூடினே மென்ஷன் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ உங்களே கேட்குறேன், நாங்கள் பிடபிள்யூடியா இல்லையான்னு சொல்லிட்டு வர சூப்பர்வைசருக்கும் அந்த எக்ஸாம் சென்டரில் எப்படி தெரியும்? ஆல் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தா தான் தெரியும். ஆல் டிக்கெட்லேயும் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. அப்புறம் வந்து கஷ்டப்பட்டு எழுதுறாங்க. அந்த எக்ஸாம் வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க. இன்வால்வ்னா மீன்ஸ் ரிசல்ட்டே செல்லாத்தாக்கு தான் பண்ணுறாங்க. இப்போ எனக்குலாம் வந்து 2 எக்ஸாம் நான் நல்லா எழுதியிருக்கேன். எனக்கு கீழே மார்க் எடுத்தவங்கலாம் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. நான் அதிகமாக மார்க் எடுத்திருக்கேன். எனக்கு என்னோடய பேப்பர் ரிசல்ட்டே வந்து இன்வால்வ் பண்ணி என்னோடய லைஃபே கேள்விக்குறியாக இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து கண் பார்வையை மாற்ற மாற்றுத்திறனாளிகளை ஓன் ஸ்கிரைப் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓன் ஸ்கிரைப் கொடுத்தா தான் அது வந்து எப்படி பண்ணதுன்னு எங்களுக்கு ட்ரைனிங் எடுக்க முடியும். சம்மந்தமே இல்லாத ட்ரைனிங்கே இல்லாத ஒரு வந்து ஸ்கிரைப் ஒரு ஆளை வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. அதை வச்சு இன்வால்வ் பண்ணுறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு மெயின் மோட்டோ என்னன்னா, இப்போ நான் ப்ரெஸ் கொடுக்குறது எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஒழுங்காக கண்டக்ட் பண்ணுங்கள் டிஎன்பிசி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓஎம்ஆர் பேப்பர் வந்து இன்வால்வ் பண்ணுறது அந்த இஷ்யூஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு போங்க. ஆல் டிக்கெட்டில் பிடபிள்யூடி மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நிறைய, ஏன்னா நாங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி மாதிரி கிடையாது. எங்களுக்கு நிறைய இஷ்யூ இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வர்றோம். எங்களுக்குன்னு தனியாக ஒரு ஜிஓ விட்டுருக்காங்க. அந்த ஜிஓட காரணமே சமுதாயத்தில் வந்து நாங்கள் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் விட்டுருக்காங்க. பட் ஆனால் அந்த ஜிஓவே அவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அந்த ஜிஓவில் தான் எக்ஸ்ட்ரா டைமிங் கொடுக்கணும், 1 ஹவர் எக்ஸ்ட்ரா டைமிங் கொடுக்கணும், ஓன் ஸ்கிரைப் கொடுக்கணும். அவங்க பேப்பர் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ திருத்தி அவங்களுக்கு வந்து மார்க் விடணும். எங்களை வந்து ஜென்ரல் கேட்டகரியோட பண்ணுறது வந்து இது வந்து சமூக நிதி ஆகாது. அப்போனா அவங்க வந்து அந்த ஜிஓவே வந்து விட்டுருக்கே கூடாது. ஜிஓ விட்டுறாங்க. ஜிஓ விட்டு அந்த ஜிஓவும் ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க.
இது வந்து எங்களுக்கு கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. இது நாங்கள் 4 எக்ஸாம் எழுதிருக்கு, எங்களுக்கு இப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் 1 hour எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க. அப்புறம் வந்து பிடபிள்யூடிலாம் வந்து அவங்களுக்கு இடஒதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ரெசர்வேஷன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டீங்களான்னா அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் மினிமம் ஒரு 100 வேகன்சி விட்டா கூட பிடபிள்யூடி இப்போ 4 டைப் இருக்கும், 4 டைப்பில் ஒரு 10 சீட்டு விடுங்க. அப்போ தான் எங்களால் வந்து படிக்க முடியும். ஒரு பிடபிள்யூடிக்கு மட்டும் நீங்கள் விட்டுட்டு ஒரு பிடபிள்யூடி இல்லைன்னா அங்கே எக்ஸாம் எழுதி வேஸ்ட்டு. ஸோ ரிசர்வேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா 1 hour டைம் கொடுங்க. பிடபிள்யூடி வந்து ஜென்ரல் கேட்டகரியை விட கொஞ்சம் சமுதாயத்தில் தங்கி இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸஸ் கொடுத்து அவங்க எதனா சின்னதாக தப்பு பண்ணால் அந்த பேப்பர் வந்து நீங்கள் மார்க் ஒன்றா கம்மி பண்ணுங்க. இன்வால்வ் பண்ணுறதுலாம் இது சமூக நீதியே கிடையாது. டிஎன்பிசியில் வந்து போன கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்சர் இன்னும் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கல. ஸோ நியூ கவர்மெண்ட் வந்திருக்க சிஎம் சார் மூலமாக இப்போ பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நம்புறோம். இது வந்து நீங்கள் தயவு செஞ்சு கொண்டு போங்க. போன கவர்மெண்ட்டில் இந்த இன்ஃப்ளூயன்சரை வந்து டிஎன்பிசிலேருந்து களையப்பட வேண்டும். அப்போ தான் எங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். நான் உங்களை கேட்டுக்கிறேன் சார்.